சிலருடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியான மரணங்கள் சம்பவித்துக் கொண்டே இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில தொடர்ச்சியான வியாதிகள், தொடர்ச்சியான தோல்விகள், எதை எடுத்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் அதுல ஏமாற்றம், மனக்குழப்பங்கள், டிப்ரெஷன், மனக்குழப்பம். செத்துட்டா பரவாயில்ல, எவ்வளவு வருமானம் வந்தாலும் வீட்டுக்குள்ள மிச்சம் இல்லை, வருமானத்தில் ஆசீர்வாதம் இல்லை, வறுமை 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 சாபத்தினுடைய விளைவாக இருக்கக்கூடும். உடைய முன்னோருடைய பாவம் சாபமாய் தொடர்ந்து வரலாம், அல்லது நீங்கள் செய்த ஏதோ ஒரு பாவம் தேவனை துக்கப்படுத்தி அது சாபத்தை உண்டாயிருக்க கூடும். யாரோ ஒரு உங்களால பாதிக்கப்பட்ட கண்ணீர் வடித்ததுனால அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நிமித்தமாய் வந்த சாபம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்க கூடும். ஏதோ ஒரு காரியத்தினால சாபம். இந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்று நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசு சிலுவையிலே சாபமானார். முள்முடி அவர் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் நம் சாபத்தில் இந்த விடுதலை கொடுக்க. இந்த சாபத்தில் இந்த விடுதலை பெற வழி இயேசுடைய சிலுவை. அவர் நமக்காக சிலுவையிலே சாபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை சாப கட்டுகளை அறுக்கும். அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வரும். அவருடைய பாதத்தில் விழும்போது அவருடைய இரத்தம் சாபத்தினுடைய வல்லமையை மாற்றிவிடும். சாபத்தை அழிப்பது மாத்திரமல்ல, சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன்.